Alhamdulillah Rabbil Alamin. Wassalatu lilmuttaqin. Wassalatu wassalamu ala sayyidil anbiya'i wal mursalin wa ala alihi wa sahbihi ajma'in. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, அருமை சகோதரர்களே, சிறப்பு வாய்ந்த நம்முடைய பள்ளியினுடைய இமாம் அவர்களே, இந்த ஒற்றைப்படையான இரவின் சிறப்பு நிகழ்ச்சிக்கு, பயான் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய தன்மைக்குரிய சகோதரர்களே, பிரலாக இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய பேரன்பும் பேரர்களும் அவனுடைய வற்றா பெருங்கருணையும் நம் அனைவர் மீதும் என்றும் உள்ளவற்றுமாக. கொஞ்சம் ஆமீன் சொல்லுங்க. அவனுடைய ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அன்புக்கும் ஷஃபாஅத்துக்கும் தகுதி வாய்ந்த மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. பாக்கியங்கள் நிறைந்த இந்த ரமதான் மாதத்தினுடைய எல்லா அருள்களையும் எல்லா நியமத்துகளையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா வழங்கி புரிவானாக. 1000 மாதங்களை விட சிறந்த இரவை, லைலத்துல் கத்ர் என்கிற இரவை தேடக்கூடிய முயற்சியின் ஒரு பகுதியாக இந்த ஒற்றைப்படையான இரவை ஹயாத்தாக்கி கொண்டிருக்கக்கூடிய நமக்கெல்லாம் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா லைலத்துல் கத்ர் என்கிற இரவை அடைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை வழங்கி புரிவானாக. திருக்குர்ஆனை ஓதியும் அதை உணர்ந்தும் அதை பின்பற்றியும் வாழக்கூடிய மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஏற்றுக்கொள்வானாக. நாம் வைக்கக்கூடிய எல்லா நோன்புகளையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா கபூல் செய்து அருள் புரிவானாக. நம்முடைய நோன்புகளிலே குற்றங்கள், குறைகள், பிழைகள், தவறுகள் ஏதேனும் இருக்குமானால் அவற்றை எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா தன்னுடைய தனிப்பெரும் கருணையாலும் ஆசலாலும் பொறுத்து மன்னித்து சகித்துக் கொண்டு நம்முடைய நோன்புகளை அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொள்ளப்பட்ட நோன்புகளாக ஆக்கி அருள் புரிவானாக. ரமலான் நம்மை விட்டு விடைபெற்று செல்லக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்கிற கருணையையும் மகஃபிரத் என்கிற பாவ மன்னிப்பையும் நரக விடுதலையும் பெற்று ரமலானை முழுமையாக அடைந்து கொண்ட மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி புரிவானாக. அருமையான சகோதரர்களே, நல்லாட்சிக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கக்கூடிய உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியின் காட்சிகள் எப்படி இருந்தன என்பதை பற்றி தான் நான் உங்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொன்னால் நீதியின் மறுபெயர் அவர்கள், எளிமையின் மறுபெயர் அவர்கள். நமக்கெல்லாம் தெரிந்தது கோபத்தின் மறுபெயர் அவர்கள். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கோபம் நியாயமான கோபம். நம்மை போல சோத்துல உப்பு இல்ல, சால்னாவுல ருசி இல்ல, லோர் வந்தோடனே சாப்பாடு கிடைக்கல என்பதற்கெல்லாம் கோபப்படுகின்றோமே, அப்படி அல்ல அவருடைய கோபம். அவர்கள் அல்லாஹ்வினுடைய சட்ட திட்டங்கள் மீறப்பட்டால் கோபப்படுவார்கள். அல்லாஹ்வினுடைய கடமைகளில் மனிதன் குறை வைத்தால் கோபப்படுவார்கள். இல்லை என்றால் அவர்களைப் போல ஒரு சாந்தமான மனிதரை நீங்கள் பார்க்க முடியாது. அவர்கள் ஹிலாஃபத் என்கின்ற ஆட்சி பொறுப்புக்கு வந்தது அவர்கள் எதிர்பார்க்காமத்தான் வந்தார்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சோர்வடைவாக இருந்தார்கள், நோயில் இருந்தாங்க. அவர்களுக்கு தெரியும் நம்முடைய கடைசி நாள் என்று. தனக்கு நெருக்கமான நண்பர்களை எல்லாம் கூப்பிட்டு, எனக்கு பிறகு நான் கலீஃபாவாக உமர் அவர்கள் தான் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்.
அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவரை கூப்பிட்டு கேட்டார்கள். அப்துல் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நல்ல மனிதர், நேர்மையானவர், ஆனால் அடிக்கடி கோபப்படுவார். ஆட்சி பொறுப்பு வந்தால் சும்மா சும்மா கோபப்படக்கூடாது. ஒரு பள்ளிவாசலுக்கு தலைவர் ஆனாலே சும்மா சும்மா கோபப்பட்டு இருந்தா விடுவானா? ஒரு குடும்ப தலைவன் சும்மா சும்மா கோபப்பட்டு இருந்தா பிள்ளைங்களெல்லாம் பாசமா இருப்பாங்களா? ஒரு ஆட்சிக்கே அதிபதி என்று சொன்னால் அவங்கள்ட்ட இருக்கக்கூடாத ஒரு குணம் இருக்கு, கோபம். அது ஒண்ணுதான் எனக்கு தயக்கமா இருக்குன்னு சொன்னாரு அப்துல் ரஹ்மான் அவுஃப். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுவை கூப்பிட்டு சொன்னார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு பிறகு நான் கலீஃபாவாக உமர் அவர்களை நியமிக்கலாம் என்று இருக்கிறேன், உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று கேட்டார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், நான் அறிந்தவரை உமர் அவர்கள் அதற்கு ரொம்ப பொருத்தமான மனிதர். ஆனால் அவர் தன்னுடைய குறைகள் சிலவற்றை சரி செய்து கொள்ள வேண்டும். கோபம் தான், வேற ஒன்றும் இல்லை என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சொன்னார்கள். எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டார் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. சொன்னார்கள், என்னை பற்றி நீங்கள் எல்லாம் என்ன நினைத்துக் கொண்டிருந்தீர்கள்? அபூபக்கர் சித்திக் என்றால் ரொம்ப சாஃப்ட், கோபமே வராது என்று நினைத்துக் கொண்டிருந்தீர்கள். ஆனால் நான் தான் ஜகாத்தை தர மறுக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு எதிராகவே நான் யுத்தம் நடத்தினேன். கலிமா சொன்னவர்கள் ஜகாத்தை தரமாட்டோம் என்றார்கள், நான் அவர்களுக்கு எதிராக யுத்தம் நடத்தினேன். மென்மையான மனிதராக இருக்கக்கூடிய என்னை உறுதியான முடிவுகளை எடுக்கக்கூடியவனாக மாற்றியது இந்த கிலாபத் ஆட்சி பொறுப்பு. அதே போல கடினமான குணம் கொண்ட உமரை இந்த கிலாபத்து மென்மையானவராக மாற்றும். மென்மையான என்னை கடினமான முடிவுகளை எடுக்கக்கூடியவராக மாற்றியது. அதே போல கடினமான உமரை இது மென்மையானவராக மாற்றும். கலீஃபா உமர் தான் இனிமேல் கலீஃபா என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தானார்கள். அடக்கம் முடிந்த பிறகு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்களை எல்லாம் இது போல ஒன்று கூட்டினார்கள். கூட்டி சொன்னார்கள், நாம் விரும்பாமல் என் மீது இந்த பொறுப்பு சுமத்தப்பட்டிருக்கிறது. நான் இப்படியெல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே நடக்கும் என்று நான் நினைத்ததே இல்லை. இந்த சேர்ல வந்து நான் உட்காருவேன் என்று நான் நினைத்ததே இல்லை. நான் விரும்பாமல் எனக்கு இந்த பொறுப்பு வந்து கிடைத்திருக்கின்றது. நான் உங்களிடத்திலே நியாயமாக நடந்து கொண்டால் நீங்கள் என்னை என்ன செய்வீர்கள் என்று கேட்டார். நாம் உங்களுக்காக துஆ செய்வோம், உங்களுக்கு கட்டுப்படுவோம் என்று சொன்னார். நான் உங்களிடத்திலே நியாயமாக நடந்து கொள்ளவில்லை என்றால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டார்கள். எல்லாரும் மௌனமாக இருந்தார்கள். கூட்டத்தில் இருந்து ஒருவர் எழுந்தார். அவர் கையில வாள் வச்சிருந்தார். இந்த வாளை எடுத்து காட்டி சொன்னார், உமர் அவர்களே, நீங்கள் எங்களிடத்திலே நியாயம் செலுத்தவில்லை என்றால் இந்த வாள் தான் பேசும் என்றார். இந்த வாள் தான் உங்களிடத்திலே பேசும் என்றார். எல்லோரும் எதிர்பார்த்தார்கள்,
கோபக்காரர் உமர் சும்மா விடமாட்டார் என்று. ஆனால் வழக்கத்துக்கு மாறாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டிருந்தார். சொன்னார்கள், நான் தவறு செய்தால் என்னை திருத்துவதற்கு அல்லாஹ் தஆலா குடிமக்களிலேயே ஆட்களை வைத்திருக்கின்றானே, அந்த ரப்புக்கு நான் எப்படி நன்றி சொல்லுவேன்? யா அல்லாஹ், உனக்கே எல்லாம் புகழும். நான் தப்பு செய்தால் என்னை திருத்தக்கூடிய மனப்பக்குவம் உள்ளவர்களாக என்னுடைய குடிமக்களை ஆக்கி வைத்திருக்கின்றாயே யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும், உனக்கே எல்லா புகழும். கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இந்த கணிப்பு, இந்த கெஸிங் எவ்வளவு கரெக்டா இருந்துச்சு பாருங்க. என்ன சொன்னார்கள்? கோபக்காரர் உமரை இந்த கிலாபத்து மென்மையானவராக மாற்றும் என்று சொன்னார் இல்லையா? கோபப்படுவார் உமர் என்று காத்திருந்த மக்களுக்கோ கோபம் வருவதற்கு பதிலாக உமர் அவர்கள் முதலாக அழக்கூடிய காட்சியை மக்கள் பார்த்தார்கள். அதுதான் கிலாபத், உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய கிலாபத்தினுடைய முதல் நாள். அவர்கள் ஒரு நாள் அதிகாலை பொழுதில் சுபஹ் தொழுகையை தொழுதெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் மக்களுக்கு. அன்றைய தினம் அவர்கள் சூரா யூசுப் என்கிற அத்தியாயத்தை சுபஹ் தொழுகையிலே ஓதினார்கள். பெரிய சூரா. நாம் எல்லாம் சூரா யூசுப் ஓதுனா தாங்க மாட்டோம், இடையிலே தக்பீர் அவுத்து ஓடி போயிடுவோம். சூரா யூசுப்பை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். பாரசீக நாட்டை சார்ந்த ஒரு அடிமை தன்னுடைய குருவாள் ஒன்றை 2-3 நாட்களாக விஷத்திலே அதை ஊற போட்டிருந்தான். விஷத்திலே அதை தடவி இருந்தான். முன்சத்திலே வந்து நின்று கொண்டான் மக்களோடு மக்களாக. தக்பீர் கட்டி சூரா யூசுப்பை கலீஃபா ஓடும் போது மக்கள் எல்லாம் மெய்மறந்து கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். முன்னேறி சென்றவன் தன்னுடைய குருவாளை எடுத்து கலீஃபாவுடைய இடுப்பிலே ஓட்டி செருகிவிட்டான். கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அக்கலனி தீபம் என்று சொன்னார்கள். என்னை ஒரு ஓநாய் தாக்கிவிட்டது என்று. சஹாபாக்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை. சூரா யூசுப்ல அப்படி ஒரு வாசகம் கிடையாது. ஓநாய் யூசுஃபை சாப்பிட்டு விடுமோ என்று எங்களுக்கு பயமாக இருக்கிறது ஒரு வாசகம் இருக்கு. ஆனா ஓநாய் என்னை சாப்பிட்டு விட்டது, என்னை தாக்கி விட்டதுங்கிற வாசகம் இல்லை. கலீஃபா தப்பா ஓடுறாங்களே பார்த்தா ரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்து விழுந்தார். நான் சுருக்கமாக சொல்கிறேன். இருந்தால் உமர் ரலியல்லாஹு ஆட்சியை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டும். அதனால 3 நாட்கள் மரணப்படுக்கையில் இருந்தார்கள். உடல் கிழிந்து விட்டது. அரபு நாட்டில் நபீர் என்கிற ஒரு பானம் உண்டு. நம்ம டீ மாதிரி இருக்கும் கலர்ல. நபீர் என்றால் பேரித்தம்பழம் இருக்கிறது அல்லவா? அந்த பேரித்தம்பழத்தை, காய்ந்த உலர்ந்த பேரித்தம்பழத்தை இரவின் தொடக்க புள்ளியில மகரிப் தொழுகிற தண்ணீரை ஊற போடுவாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டுல தண்ணீரை 4 பழத்தை ஊற போடுவாங்க. அதிகாலையில சுபுவுக்கு எழுந்திருத்தவுடன் அந்த பேரித்தம்பழ தண்ணீரை போட்டு தினைச்சு எடுத்துட்டு சக்கையெல்லாம் வடிகட்டி போட்டுட்டு அந்த தண்ணியை குடிப்பாங்க. ரொம்ப அது பூவத்து. அதான் நபீத் என்கிற பானம். அந்த பானத்தை கலீஃபாவுக்கு கொடுக்கலாம். உடம்புக்கு சாப்பிடல, அந்த பானத்தை கொடுத்தாங்க. குடிச்சா வெளியில வருது, உடம்பு கட்டாயிடுச்சு, வெளியில வருது. சிலர் சொன்னார்கள், நபீதுங்கிற பானம் வயிற்றுக்குள்ள போயிடுச்சு, அங்கங்க நிக்கக்கூடிய ரத்தம் இருக்குல்ல அதுதான் வெளியில வருதுன்னு சொன்னாங்க. சிலர் சொன்னாங்க இல்ல, உடல் கம்ப்ளீட்டா கட் ஆயிடுச்சு, நபீது தான் வெளியில வருதுன்னு சொன்னாங்க. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? சில சஹாபாக்கள் கொண்டு வந்து பால் கொடுத்தார்கள். பால் நபீதுங்கிற பானம் ரத்தம் ஒரே கலர்ல இருக்கும். பேரிச்சம்பழம் ஊறப்பட்ட தண்ணி சோப்பு கலர்ல இருக்கும். பால் கொண்டு வந்து கொடுத்தார்கள்.
பாலை குடிச்சா வெள்ளையா வெளியில வருது. அப்போ உடல் கம்ப்ளீட்டா கட்டாயிடுச்சு, விஷம் உடலுக்கும் பரவி இருக்கு. கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்போ அவருக்கு தெரிந்து விட்டது, நாம இனிமேல் பிழைக்க மாட்டோம். தன்னுடைய நெருங்கிய தோழர்களை எல்லாம் கூப்பிட்டு, எனக்கு பிறகு அடுத்த கலீஃபாவை நான் இவர்தான் கலீஃபாவாக வர வேண்டும் என்று சொல்லிவிட்டு போத்தா போனாலும் அதுக்கு எனக்கு ஒரு ரோல் மாடல் இருக்கு. அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை கலீஃபாவாக வச்சுட்டு தான் போத்தா போனார். எனவே நான் ஒரு ஆளை இவர்தான் கலீஃபான்னு சொல்லிட்டு போனாலும் அதுவும் கரெக்ட் தான். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னது, யாரையுமே கலீஃபாவாக வைக்காம ஒண்ணுமே சொல்லாம மூத்தா போனாலும் அதுவும் கரெக்ட் தான். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு பிறகு இவங்க தான் கலீஃபாவாக ஓபனா சொல்லல, இண்டிகேஷன் கொடுத்தாங்க, ஓபனா சொல்லல. எனவே சொல்லாமல் போனால் அதுவும் கரெக்ட். ஆனால் நான் யாரையும் சொல்லாமலும் போக மாட்டேன், சொல்லிவிட்டும் போக மாட்டேன். நான் ஒரு மூன்றாவது வழியை உங்களுக்கு சொல்ல போகிறேன். எனக்கு பிறகு நீங்கள் ஒரு 6 நபரை உங்களுக்கு சொல்கிறேன், 6 பேர். அந்த 6 பேர்ல ஒரு ஆளை கலீஃபாவாக எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, அப்துர் ரஹ்மான் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படி ஒரு 6 பேரை சொன்னாங்க. அந்த 6 பேர்ல ஒருத்தர் சொன்னாங்க, உங்களுடைய மகன் அப்துல்லா அவங்கள கலீஃபா ஆக்கலாமே, உங்களுடைய மகன் அப்துல்லா இருக்கிறாரு, அவரை கலீஃபாவாக ஆக்கலாமே என்றார். அதற்கு கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை வரலாற்றில் எந்த மனிதனும் சொல்லாத ஒரு வார்த்தை. சொன்னார்கள், இந்த ஹிலாஃபத் என்கின்ற பொறுப்பை சுமந்து அல்லாஹ்விடத்துல மஹ்ஷர் மைதானத்துல கேள்வி கணக்கு எல்லாரும் சொர்க்கத்துக்கு போயிடுவீங்க, நான் மட்டும் ஆட்சி பொறுப்பை சுமந்ததுக்காக எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லிட்டு தான் போகணும். இந்த கத்தாம் உமருடைய மாப்பா கத்தாம், அந்த கத்தாவினுடைய குடும்பத்தில் கிலாபத்து பொறுப்பை சுமந்து மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ்விடம் பதில் சொல்வதற்கு இந்த உமர் ஒருத்தரே போதும், என் புள்ள மேல அவ்வளவு பெரிய சுமையை நான் சுமத்த மாட்டேன் என்று சொன்னார். மகன் மேல அவ்வளவு பெரிய சுமையை சுமத்த மாட்டேன், நீங்க சுமங்க, என் சுமையை என் புள்ள மேல சுமத்த மாட்டேன் என்று சொன்னார். ஒரு நாள் யோசித்து பாருங்கள், பாப்பா, அக்கா, பையன், பேரன், கொழு பேரன், 10வது பேரன், 15வது பேரன், 20வது பேரன், கலீஃபா உமர் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்வதற்கு நான் மட்டும் போதும், சுமைகளை பிள்ளைகள் தலைகளை தூக்கி வைக்க மாட்டேன். ஒரு நாள் நீங்க அடிக்கடி கேள்விப்பட்ட சம்பவமாக கூட இருக்கலாம், நள்ளிரவு நேரத்தில் குழந்தை அழுகின்ற சத்தம் கேட்கிறது. கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரவு நேரங்களில் மாறு வேடத்தில் நகர்வலம் வருவார்கள். என்ன குழந்தை ரொம்ப நேரமா அழுதுகிட்டு இருக்கு, அந்த குழந்தை அழுகை சத்தம் கேட்கிற திசையில இவங்க போறாங்க. ஒரு அம்மா குழந்தைய அழுகையை அடக்கிட்டு இருக்குது, குழந்தை அழுகிட்டே இருக்கு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, அம்மா அறிவு இருக்கா உனக்கு, ஊரே அமைதியா இருக்கு, குழந்தை அழுது எல்லாரும் தூங்க வேண்டாமா என்று சொன்னாங்க. குழந்தையுடைய அழுகையை அடக்கு. அதுக்கு அந்த அம்மா சொன்னது, இதற்காக நான் அல்லாஹ்விடத்தில் குற்றவாளி ஆக மாட்டேன், உமர் தான் குற்றவாளி ஆவார். உமர் அவர்கள் தன்னை யாருமே காட்டிக்கிறாம, உமருக்கு இதுக்கு என்ன சம்பந்தம், அவர் என்ன செய்வார், ஐயோ பாவம். அந்த அம்மா சொல்லிச்சு,
அரசாங்கத்துல ரேஷன் பொருட்கள் கொடுக்குறாங்க. கோதுமை மாவு, உடைச்ச கோதுமை, உடைக்காத கோதுமை, சாப்பாடு பொருட்கள், எண்ணெய், பருப்பு, இதெல்லாம் கொடுக்குறாங்க. இந்த ரேஷன் பொருட்கள் எல்லாம் பால்குடி மறந்த பிள்ளைகளை தான் ஒரு பிள்ளையா சேர்க்கிறாங்க. எப்ப ரேஷன் கார்டுல பேர் கேட்பாங்கன்னா அந்த காலத்துல பால்குடி மறந்துருக்கணும். பால் குடிச்சிட்டு இருக்க பிள்ளை எதுக்கு அரிசி பருப்பு, பால் குடிக்கிற பிள்ளையும் பேரால் எதுக்கு என்ன பருப்பு கிடையாது. பால் குடி மறந்தாதான் அவங்களுக்கு ஓர்ப்பு கொடுக்க முடியும் சேர்த்துருக்காங்க. அந்த பிள்ளைக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு என்கிட்ட தாய்ப்பால் இல்லை, நானே வறுமையில் இருக்கிறேன், தாய்ப்பால் இல்லை. மாவு இருந்துச்சுன்னா கரைச்சி கொடுக்கலாம், காலியா போச்சு. எங்களுக்கு மட்டும்தான் மாவு தர்றாரு உமாரு, பிள்ளைங்களுக்கு எல்லாம் கிடையாதுங்கிறாரு. அதனால அந்த குழந்தை அழுகிறதுக்கு நான் காரணம் இல்லை, யார்தான் காரணம்? உமர் தான் காரணம். உமர் உடனே என்ன பண்றாங்கன்னா வேக வேகமாக பள்ளிவாசலுக்கு போகிறார்கள். பள்ளிவாசலுக்கு மஸ்ஜித் நபவிக்கு அங்கே போய் இந்த மாவு கோதுமை எல்லாம் கூட்டி வச்சிருக்கிற அந்த ரூமை துறக்குறாங்க. துறந்து மாவு மூட்டையை தூக்கி தோல்ல வைக்க பார்க்குறாங்க. வைக்க முடியல, அவங்களுக்கு வயசு 60 வயசு, தூக்கி வைக்க முடியல. அவளுக்கு அஸ்லாம்னு ஒரு வேலைக்காரர் இருந்தார். அவளுக்கு பேர் அஸ்லாம். அஸ்லாம் வா, இந்த மாவு மூட்டையை தூக்கி என் தோல்ல வைன்னு சொன்னாங்க. அஸ்லாம் சொன்னார், கலீஃபா நீங்க ஏன் சுமக்கிறீங்க? நான் சுமக்கிறேன், நான் உங்களுக்கு வேலைக்காரன், நான் சுமக்கிறேன், நான் உங்களுக்கு பிஏ. நீங்க தூக்கி என் தோல்ல வைங்க, நான் சுமக்கிறேன். கலீஃபா அவர்கள் சொன்னார்கள், அஸ்லாம் தூக்கி வைனா தூக்கி வை, ரொம்ப பேசாத. கஷ்டப்பட்டு தூக்கி வச்சாரு. தோல்ல தூக்கி வச்சோடனே சொன்னாங்க, நிமிர்ந்து பார்த்துக்கிட்டு, நான் இந்த மூட்டையை சுமக்காவிட்டால் மறுமையில் என்னுடைய சுமையை நீ சுமப்பாயா? என் சுமையை நான் தான் சுமக்கணும். அந்த குழந்தை அழுதுக்கு நான் தான் பொறுப்பு, நீ பொறுப்பு இல்லை. அல்லாஹ் யார் பொறுப்பு? இருந்து போனார்கள். தன்னுடைய மனைவியை அழைத்து கொண்டு போனார்கள். அவர்களே மாவு பிணைத்தார்கள். அவர்களே அடுப்பை தீ பற்ற வைத்தார்கள். மனைவியிடத்தில் சொன்னார்கள், ரொட்டி சுடுன்னு சொன்னாங்க. ரொட்டியை சுட்டார்கள். சால்னாவை மனைவி தயார் பண்றாங்க. அந்த அம்மா கையில கொடுத்து, நீங்க சாப்பிடுங்க, குழந்தைக்கு சால்னாவை கொஞ்சம் அப்படியே ரொட்டியில போட்டு அப்படியே நல்லா பிணைஞ்சு அந்த பொழுது. அந்த அம்மா இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுச்சு, கலீஃபாவாக அந்த உமருக்கு பதிலாக உங்களை வச்சா நல்லா இருக்கும். கலீஃபாவாக அந்த உமருக்கு பதிலாக யாரை வச்சா நல்லா இருக்கும்? உங்களை வச்சா நல்லா இருக்கும். உமர் இல்லாம சொன்னார்களாம், நாளைக்கு நீ பள்ளிவாசலுக்கு வா, அங்க நானும் இருப்பேன். நாளைக்கு எங்க வா? கலீஃபாவினுடைய சபைக்கு வா, அங்கே நானும் இருப்பேன். நான் தான் கலீஃபான்னு சொல்லல. பரவாயில்ல, அந்த அம்மா வருது. சபையிலே மக்களுக்கு அறிவித்தார்கள், பிறந்த குழந்தைகளுக்கும் மாவு கோதுமை இன்று முதல் கொடுக்கப்படும் என்று அறிவித்தார். இது அவர்கள் குடிமக்கள் மீது எவ்வளவு அக்கறை கொண்டிருந்தார்கள் என்பதற்கு சான்று. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு நாள் உச்சி பகல் வேளை, நான் ஒரு மரத்தடியிலே நின்று கொண்டிருக்கிறேன். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு யார்? மிகப்பெரிய செல்வந்தர் இல்லையா? ரசூலுல்லாஹ்வுடைய பெயரை கேட்டால் அள்ளி கொடுப்பார். நபி சர்தாரின் பெயரை சொன்னால் அள்ளி தருபவர். பாடல்ல வரும், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு எப்படிப்பட்டவர் என்றால், நபி சர்தாரின் பெயரை சொன்னால் அள்ளி தருபவர். அதாவது என்ன, உஸ்மான் போய் ரசூலுல்லாஹ் அனுப்பி வச்சாங்கன்னு போய் சொல்லுங்க அப்படிம்பாங்க ஏழைகள். ஏழைகள் யாராவது ரசூலுல்லாஹ் ஏதாவது கொடுங்கன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுவாங்களா? உஸ்மானுடைய வீட்டுக்கு போங்க, ரசூலுல்லாஹ் அனுப்பி வச்சாங்கன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்களாம். போன உடனே உஸ்மான் அள்ளி கொடுப்பாங்களாம்.
ஒரு கட்டத்துல எப்படி ஆகி போச்சுன்னா ரசூலுல்லாஹ்னு சொன்னோடனே அலி கொடுத்துருவாங்க. தர சொன்னாங்களா வாங்க சொன்னாங்களா அதெல்லாம் ரசூலுல்லாஹ் தான். அப்படிப்பட்டவர் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் சொல்கிறார்கள், நான் ஒரு மரத்தடியில் நின்று கொண்டிருக்கிறேன். உச்சி பகல் வேளை, பெரிய செல்வந்தர். என்னுடைய நண்பர் ஒருவர் எனக்கு குளிர்ந்த தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தார். கோல்ட் வாட்டர் கொண்டு வந்து கொடுக்கிறார். எதற்கு? கடுமையாக வெயில் அடிக்கிறது, சுகமா இருக்கட்டுமே என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்து கொடுக்கிறார். யாரோ ஒருவர் அந்த வெயில்ல ஓடுறாரு, பயங்கரமா ஓடுறாரு. அவருடைய மேற்கொண்டு கீழே விழுது, கீழே தூக்கி பிடிச்சிட்டு வேகமா ஓடுகிறார். அந்த தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்த இடத்துல உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாரு, என்னங்க எப்படி ஓடுறாரு, யாருன்னு பாருங்க, கீழே விழுந்துற பாரு, வயசு பெரிய ஆள் மாதிரி தெரியுதுன்னு பார்த்தா அவர் கூர்ந்து பார்த்துட்டு சொன்னார், அந்த வெயில்ல கலீஃபா மாதிரி தெரியுது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி தெரியுது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு குடிக்க வைத்திருந்த தண்ணீர் அவர் கையில குடிச்சவங்க பின்னால போடுறாங்க. கலீஃபா கலீஃபா நில்லுங்கள் நில்லுங்கள், எங்கே போவீங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போங்க, எங்க போறீங்க, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு போங்க. காதுல வாங்கவே இல்லை, வேக வேகமாக ஓடுகிறார்கள். கொஞ்ச நேரத்தில் ஒரு ஒட்டகத்தை பிடித்து இழுத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, என்னங்க எங்க போனீங்க, ஒட்டகத்தை பிடிச்சு கொண்டு வந்தீங்க? கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், பைத்துல் மாலுடைய ஒட்டகங்கள், நூற்றுக்கணக்கான ஒட்டகங்கள் பைத்துல் மால்ல இருக்குது, கவர்மெண்ட் சொத்து, அதெல்லாம் கட்டி போட்டிருந்தோம். திடீர்னு ஒரு ஒட்டகத்தை காணோம்னு வேலைக்காரர் சொன்னாரு. எங்க போச்சுன்னு தெரியலையேன்னு மதீனாவுடைய வீதியெங்கும் நான் தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. அதனால ஊரெங்கும் தேடி பார்த்து ஊருக்கு வெளியில போனேன், இப்பதான் கையில மாட்டுச்சு, அதனாலதான் பிடிச்சி இழுத்து கொண்டு வந்தேன். நான் தண்ணி குடிச்சிட்டு போங்கன்னு சொன்னேன், காதுல விழலையா? தண்ணி குடிச்சிட்டு போங்கன்னு சொன்னேன், காதுல விழலையா? கலீஃபா உமர் அவர்கள் சொன்னார்கள், காதுல விழுந்துச்சு. தண்ணி குடிச்சிட்டு போய் ஒட்டகத்தை தேட போய் அதுக்குள்ள நான் மூத்தா போயிட்டோம்னா அல்லாஹ் குற்றவாளியா போயிடுவேன். பைத்துல் மாலுடைய ஒட்டகத்தை பாதுகாக்க இயலாத ஒரு குற்றவாளியாக வந்தவா நான் அல்லாஹ்விடம் போய் கணக்கு எழுதி கொடுக்க வேண்டி வந்துவிடும். இதை கேட்டு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரொம்ப அர்த்தமான ஒரு வார்த்தை சொன்னார்கள். லகது அத்அபுத லகது அத்அபுத மன் பஅதக யா உமர். கலீஃபா உமர் அவர்களே, உங்களுக்கு பின்னர் இந்த ஆட்சி பொறுப்பிலே வந்து அமரக்கூடிய கலீஃபாவை நீங்க ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொன்னாங்க. புரியுதா? உங்களுக்கு பிறகு கலீஃபாவாகிறவங்க இதெல்லாம் செய்யணும்ல, அவங்களையே நீங்க கஷ்டப்படுத்துறீங்க. உங்களுக்கு பின்னர் கலீஃபா யார் வந்தா, அவங்களுக்கு அப்புறம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க. அதான் அவங்க சொல்றாங்க, உங்களுக்கு பின்னர் வரக்கூடிய ஆட்களை எப்படி கஷ்டப்படுத்தினா அப்படி நாங்களாம் அப்படி ஓடி தலைய முடியுமா? இந்த கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய நேர்மைக்கு ஒரு சான்று. அது மட்டுமல்ல, ஒரு நாள் அவர்கள் இது போல ஒரு ரூம் இருக்கு, ஒரு அறை, அந்த அறையில உட்கார்ந்து இருக்காங்க. ஒரு 10-15 சஹாபாக்கள் அந்த ரூம்ல உட்கார்ந்து இருக்காங்க. கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய நண்பர்களிட்ட கேட்டாங்களா, தோழர்களே, தமன்னவ், உங்களுக்கு இப்ப மனசுல என்ன தோணுது சொல்லுங்க அப்படின்னாங்க. இப்ப நமக்கு எல்லாம் உட்கார்ந்து இருக்கோம், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒண்ணு ஒண்ணு தோணும். எப்பண்டா முடிப்பாரு, எப்பண்டா இதை முடிப்பாரு, எதிர்த்து போறான்னு தோணும். சில பேருக்கு எப்பண்டா தகஜ தொழுகை வைக்க போறாங்க, சீக்கிரம் வீடு போய் சேருவோம்னு தோணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். தப்பு ஒண்ணும் கிடையாது, தப்புலாம் சொல்ல மாட்டேன். எனக்கும் ஒண்ணு தோணுது, உங்களெல்லாம் எழுப்புறது எப்படின்னு தெரியல, எழுப்புறதுக்கு என்ன செய்யலாம்னு தோணுது. தமன்னவ், நீங்கள் உங்கள் கற்பனைகளை சொல்லுங்கள் என்று சொன்னார். கூட்டத்திலிருந்து ஒரு சஹாபி சொன்னார், கலீஃபா அவர்களே, எனக்கு ஒரு ஆசை, நாம் இருக்கிறோம்ல இந்த ரூமு,
10க்கு 10 20க்கு 20 ரூம்னு வச்சுக்கோங்க. இந்த ரூம் முழுக்க, இந்த அறை முழுக்க எனக்கு தங்க கட்டிகள் வேண்டும், தங்க கட்டிகள் வேண்டும். அந்த தங்க கட்டிகளை என்னுடைய நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் ஏழைகளுக்கும் நான் அள்ளி அள்ளி கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு ஆசை எனக்கு. சரி, அப்ப நீங்க சொல்லுங்க. இன்னொரு ஆட்ட கேட்டாங்க, கலீஃபா அவர்களே, இந்த ரூம் முழுக்க எனக்கு வெள்ளி கட்டிகள் வேண்டும், அந்த வெள்ளியை நான் ஏழைகளுக்கு தர்மம் கொடுக்கணும். நீங்க சொல்லுங்க. கலீஃபா அவர்களே, இந்த ரூம் முழுக்க எனக்கு முத்துக்களும் பவளங்களும் வைரங்களும் வைடூரியங்களும் எனக்கு வேண்டும், ஜெம்ஸ்டோன்ஸ், அதையெல்லாம் நான் ஏழைகளுக்கு வாரி வழங்க வேண்டும். அதான் என்னுடைய ஆசை. எல்லாரும் சொல்லி முடிச்சாச்சு. குர்ஆன் சொன்னதை ஒரு ஆள் சொல்லக்கூடாது, குர்ஆன் சொன்னதை ஒரு ஆள் சொல்லக்கூடாது. எல்லாரும் சொல்லி முடிச்சுட்டாங்க. கலீஃபா கேட்டுட்டே இருந்தாங்க. எல்லாரும் கேட்டு சொன்னாங்க, நாங்கெல்லாம் சொல்லிட்ட, நீங்க இன்னும் நிறைய, நாங்கெல்லாம் உங்களுடைய ஆசைகளை சொல்லிவிட்டோம், நீங்கள் கலீஃபா அவர்களே உங்களுடைய ஆசையை இன்னும் சொல்லவில்லை. உமர் சொன்னார்கள், எனக்கு ஒரு ஆசை, இந்த ரூம் முழுக்க எனக்கு சில மனிதர்கள் வேண்டும். இந்த ரூம் முழுக்க யார் வேண்டும்? எனக்கு சில மனிதர்கள் வேண்டும். சாலிம் மௌலா அபி ஹுதைஃபா அவரை போன்ற மனிதர்கள் வேண்டும். அம்மார் இப்னு யாசிர் அவரை போன்ற மனிதர்கள் வேண்டும். வீரம் மிக்க மனிதர்கள் வேண்டும். அவர்கள் எல்லாம் எனக்கு கிடைத்தால் அவர்களை வைத்து நான் உலகத்தின் எல்லா பாகங்களுக்கும் இஸ்லாத்தை கொண்டு சேர்ப்பேன். சொன்னா உங்களுக்கு வியப்பா இருக்கலாம். ஒரு நூல், நீங்க அடிக்கடி அந்த நூலை வீரார் விழாக்கள்ல எங்களை மாதிரி பேச்சாளர்கள் சொல்லி காட்டியிருப்பாங்க. அதாவது உலக வரலாற்றில் திருப்புமுனையை ஏற்படுத்திய 100 பேர்கள் பட்டியலில் யாருக்கு முதலிடம்? யார் முதலிடம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிடம். எழுதியவர் யார்? ஒரு முஸ்லிம் இல்ல. எழுதியவர் யாரு? ஒரு கிறிஸ்தவர், அமெரிக்கா நாட்டுக்காரர். ரசூலுல்லாஹ் தான் உலகம் தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் உள்ள மனிதர்களில் 100 பேரை பொறுக்கி எடுத்தால் அதுல முதலிடம் யார்தான் என்று சொன்னவர். அவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் அந்த 100 பேர் ஒரு ஆளா சேர்த்திருக்கார். எத்தனையாவது வருஷம் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு 52வது வருஷம். 52வது வருஷம். காந்திக்கெல்லாம் அவர் இடம் கொடுக்கல. காந்திக்கெல்லாம் இடம் கொடுக்கல. அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒருவேளை காந்தி பிறக்காம இருந்தா இந்தியாவுக்கு சீக்கிரமே சுதந்திரம் கிடைச்சிருக்கும். இவர் நோம்பு வைக்கிறேன், தண்டி யாத்திரை போறேன்னு சொல்லிட்டு ரொம்ப சாப்பிட்டா என்ன பண்ணிட்டாரு, டீல் பண்ணிட்டாரு. போட்டு அடிச்சு தாக்கி இருந்தா சீக்கிரம் கொண்டு ஓடி போயிருப்பான். கலீஃபா உமர் அவர்களுக்கு 52வது இடம். அவர் சொல்றார், இஸ்லாத்தினுடைய நேச்சர் என்ன தெரியுமா? இஸ்லாம் பரவிக்கிட்டே இருக்கும், சும்மாவே இருக்காது. இஸ்லாம் என்ன செய்யும்? பரவிக்கிட்டே இருக்கும். இவன் நினைக்கிறான் சட்டங்களை போட்டா இஸ்லாத்தை முளைச்சிடலாம், முஸ்லீம்களை முளைச்சிடலாம். முட்டாள், பைத்தியக்காரன். சட்டங்கள் போட போட இஸ்லாம் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும். அடக்கி ஒடுக்க ஒடுக்க மேல வந்துகிட்டே தான் இருக்கும் இஸ்லாம். நம்முடைய நேச்சர் அப்படி. நம்ம தர்மம் ஒண்ணும் இல்லை, அது அல்லாஹ்வுடைய மார்க்கம், அதனால அது வளரும். 100ல அவர் சொல்றாரு, இஸ்லாத்தினுடைய நேச்சர் என்னன்னா அது வளர்ந்துகிட்டே இருக்கும். ஆனால் உமர் என்று ஒரு மனிதர் வந்திருக்காவிட்டால் இவ்வளவு வேகமாக பரவி இருக்கும்னு என்னால சொல்ல முடியாது. பரவத்தான் செய்யும், ஆனா உமர் வந்ததுனாலதான் இவ்வளவு வேகமா பரவி இருக்குங்கிறார். எவ்வளவு வேகமா பரவுச்சு தெரியுமா? உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில் ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இஸ்லாம் வந்துவிட்டது. ஆப்கானிஸ்தான் வரைக்கும் இஸ்லாம் வந்துருச்சு. டாக்டர் கிப்பன் போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற நாள் அன்று இஸ்லாத்தினுடைய நாடுகளின் அளவு எவ்வளவோ
அதை கணக்குல சேர்க்காதீங்க. அவங்க ஆட்சி பொறுப்பை ஏற்ற நாளில் இருந்து அவர்கள் மரணித்த நாள் வரைக்கும் இஸ்லாம் எவ்வளவு பரவியதோ அந்த பரப்பளவு அதை மட்டும் கணக்கில் எடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியின் நாட்கள் 12 வருஷம். அந்த 12 வருஷத்தையும் அதுல எத்தனை நாள் 360 நாள் வருஷத்துக்கு வச்சுக்கிடுங்க. நீங்க கணக்கு போட்டு பார்த்துக்க வேண்டியதான். எனக்கு அதெல்லாம் தெரியாது. 3600 இன்னொரு 720 சொல்லுங்க, நம்பர் விட்டுருங்க. ஏதோ ஒரு 4000 5000 வச்சுக்கோங்களேன். நான் அந்த ஆராய்ச்சிக்குள்ள போக விரும்பல. நான் படிக்கும் போதே கணக்குல வீட்டுதான் என்ன ஒரு 4500 நாள் வச்சுக்கிடுங்க. இந்த 4500 நாளையும் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சியில இஸ்லாத்துக்கு வந்த எல்லைகளையும் கணக்கு போட்டு பார்த்தால் ஒரு நாளைக்கு 360 சதுர மைல்கள், ஸ்கொயர் மைல் இஸ்லாம் பரவி ஒரு நாள் ஒன்று. ஒரு நாளைக்கு 360 சதுர மைல்கள் இஸ்லாம் பரவி. அந்த 360 24 வகுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரத்திற்கு இஸ்லாம் எத்தனை கிலோமீட்டர் பரவியதுன்னு கணக்கெடுக்கலாம். அந்த மாதிரி மணிக்கணக்கில் இஸ்லாம் பரவல காலகட்டம் உமருடைய காலகட்டம். நம்ம எல்லாம் மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் கார் ஓட்டணும்னு கணக்கு பார்ப்போம், மணிக்கு எத்தனை கிலோமீட்டர் பைக் ஓட்டணும்னு கணக்கு பார்ப்போம். அல்லாஹ்விடத்தில் உமர் ரலியல்லாஹு கணக்கு எப்படிப்பட்டது தெரியுமா? ஒரு மணி நேரத்திற்கு இஸ்லாத்தை எத்தனை கிலோமீட்டருக்கு அவர்கள் கொண்டு சென்றார் என்று அல்லாஹ் அவர்களை கணக்கு பார்த்தார். அவ்வளவு பெரிய ஆட்சி உமர் ரலியல்லாஹு ஆட்சி. நமக்கெல்லாம் காந்தி சும்மா கோவணத்தை பார்த்துக்கிட்டு தோல்ல புது கொண்டு சுற்றி இருந்தார் நினைக்கிறோம். லேசான ஆள் இல்லை. அவர் பெரிய பாரத்லா படிப்பு படித்தவர், பெரிய பட்டதாரி. அவர் சொல்றாரு இந்தியாவுக்கு யாருடைய ஆட்சி வேணும்னு, உமருடைய ஆட்சி வேண்டும் என்று சொன்னது சும்மா கிடையாது. எல்லாம் தெரிஞ்சுதான் சொல்றாரு, தெரியாம எல்லாம் ஒன்று சொல்லல. அப்படிப்பட்ட நீதிமிக்க ஆட்சியை தந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுடைய ஆட்சியில் இஸ்லாம் பரவியது என்பது மட்டுமல்ல, நீதி பரவியது. யாரும் யாருக்கும் அநீதி இழைக்க மாட்டார்கள். ஒரு கட்டத்தில் அவர்கள் உணர்ச்சி மேலிட்டவர்களாக ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு சொன்னார்கள், இந்த உமருடைய ஆட்சி காலத்தில் ஒரு ஆட்டுக்குட்டி பசியில செத்து போனால், ஆட்டுக்குட்டிக்கு புல்லு கிடைக்காம பசியில செத்து போனால் அதற்கும் அல்லாஹ் இந்த உமரை விசாரிப்பானோ என்கிற அச்சம் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி காட்டினார். ஒரு ஆட்டுக்குட்டியின் இறப்புக்காக கவலைப்பட்டவர்கள் என்றால் மனித இறப்புக்கு அவர்கள் எவ்வளவு கவலைப்பட்டிருப்பார்கள் என்று நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட பாரம்பரியம் நம்முடைய பாரம்பரியம். அப்படிப்பட்ட நீதிமிக்க ஆட்சி உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி. அவர்கள் சொல்கிறார்கள், இந்த உமருக்கு என்ன கண்ணியம் இருக்கிறது? அல்லாஹ் என்னை குர்ஆனை கொண்டு கண்ணியப்படுத்தினான். அல்லாஹ் எனக்கு எப்படி கண்ணியத்தை கொடுத்தான்? குர்ஆன் மூலமாகத்தான் அல்லாஹ் என்னை கண்ணியப்படுத்தினான் என்று சொன்னார். எனவே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புவது என்னவென்றால், அந்த குர்ஆனோடு நமக்கு தொடர்புகள் அதிகமாக வேண்டும். குர்ஆனோட எந்த அளவுக்கு நீங்க கான்டாக்ட் வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய கண்ணியம் உயரும். புனிதமிக்க ரமலான் மாதத்திற்கு ஏன் மற்ற மாதங்களை விட சிறப்பு? ஏன் சிறப்பு? குர்ஆன் இறங்குச்சு. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஏன் மற்ற மலக்குமார்களை விட சிறப்பு? குர்ஆனை அவங்கதான் கொண்டு வந்தாங்க. அவங்கதான் லைலத்துல் கத்ர் இரவுக்கு எதனால் 1000 மாதங்களை விட சிறப்பு? அன்றைக்கு தான் குர்ஆன் இறங்கியுள்ளது. மற்ற சமுதாயங்களை விட நமக்கு ஏன் சிறப்பு? நமக்கு தான் அல்லாஹ் குர்ஆனை கொடுத்தான். நமக்கு தான் அல்லாஹ் குர்ஆன். உமர் ரலியல்லாஹு சொல்கிறார்கள், அந்த குர்ஆனை கொண்டு அல்லாஹ் என்னை பெருமைப்படுத்தினான். அதனால குர்ஆனோடு நாம எந்த அளவுக்கு தொடர்புகளை வளர்த்து போகிறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் நமக்கு என்ன செய்வான்? நம்ம கண்ணியத்தை உயர்த்துவான். அதனால வீடுகளில் குர்ஆன் அதிகமாக ஓதுங்க.
ரமலான்ல ஒரு முழு குரானை ஓதி முடிங்க. வீட்டுல மனைவி ஒரு குரான் ஓதணும், நீங்க ஒரு குரான் ஓதணும், பையன் ஒரு குரான் ஓதணும், பொண்ணு ஒரு குரான் ஓதணும். வீடே வெளிச்சமா, வீடு அல்லாஹ்வுடைய பரக்கத்தை செய்யும். இன்ஷா அல்லாஹ் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி செய்யலாமா? குரானை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ் நம்மை மேன்மையாக்கி வைப்பானாங்க. குரானை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ் அருமையில் நம்முடைய அந்தஸ்தை உயர்த்துவானாங்க. குரானை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக இன்மையில் நம்முடைய கண்ணியத்தை அல்லாஹ் உயர்த்துவானாங்க. குரானை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக நம்முடைய வாழ்வாதார வளங்களை எல்லாம் கொடுப்பானாங்க. குரானை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியத்தை கொடுப்பானாங்க. குரானை கண்ணியப்படுத்துவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய ஆயுளை பெருக்குவானாக. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين.